வந்து விஜயகாந்த் அவர்கள் மறைவில் ஒரு வருடம் ஆயிடுச்சு. அது வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவரை நினைக்கும் போது என் கண்கள் பனிக்கும். எனக்கு வந்து வியாபாரம்ன்றதே தெரியாது. வைகை காத்துல வாங்கின சம்பளம் மாதிரி 4 மடங்கு 5 மடங்கு கேட்டாரு. நான் ஓகேன்றேன். ஓகேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுக்குறேன். அவங்க அதிர்ச்சி. நீங்க தள்ளி போயிடுவீங்கன்னு பார்த்தா எத்தனை அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களோ. நீங்க என்னை வச்சு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க. வெளியில வாங்குற சம்பளத்துல ₹1 குறைச்சி கொடுங்க. பொண்ணு பார்க்கறதுக்கு நான் நிறைய இடம்லாம் அவருக்காக போயிருக்கேன். அப்படியா? ஈரோடு பக்கம் போய் பொண்ணு பார்த்தேன். ஒரு சூழ்நிலையில வந்து இப்ப இருக்கக்கூடிய அவர் என்ன கூப்பிட்டு கலைஞர் தலைமையில் தான் திருமணம் நடக்கணுன்ற. கலைஞர்கிட்ட நான் உரிமையாக இருப்பேன். கலைஞருடைய பெருந்தன்மை பாருங்க. நீ எந்த தேதி விரும்புகிறன்னு சொல்ல அந்த தேதியில் நான் வரேன்ற. ரொம்ப சந்தோஷப்பட்டு கீழே இருக்கும்போது ராவுத்த சொல்கிறார், காரே அண்ணே மூப்பனாரை கூப்பிடலாமா கொஞ்சம் கேளுங்க. மதுரைக்கு வந்து நடத்தி வச்சிருப்பான். என்ன ஜனா திருவிழா மாதிரி. கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் நடிக்க வர்றது என்னுடைய படத்துல தான். நீங்க ஒரு தென்னஞ்சோலையிலேருந்து அப்படி நடந்து வருவார். பசுமையான ஒரு இடத்துல எடுக்கணும். மாப்பிள்ளை வர்றாரு. உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகு நான் வீட்டில் போய் பார்க்கும்போது சண்முக பாண்டியனை கூப்பிட்டு சினிமாவில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், சொல்லு நான் பண்ணி விட்டுறேன் அப்படின்றேன். அவருடைய இழப்பு வந்து திரையுலகத்துக்கு ரொம்ப இழப்பு, மக்களுக்கும் இழப்பு. தெரியுது உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அப்படிங்கிறது. ஆமாம், பாருங்க கண்ணில் தண்ணி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த நேர்கள் பண்ணிட்டு இருக்க நேரம் வந்து விஜயகாந்த் அவர்கள் மறைவில் ஒரு வருடம் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவரை நினைக்கும் போது என் கண்கள் பனிக்கும். நான் அவரை வச்சு நான் வந்து முதல் கூலிக்காரன் எடுத்தேன். யார் படத்துக்கு தான் அவர்கிட்ட போய் தேதி கேட்டேன். அப்போ சொன்னார், இந்த மாதிரி நைட்டு கால் ஷீட் நீங்கள் கேட்குறீங்க, நான் ஊமை வழிகளுக்கு கொடுத்துட்டேன், அதனால் இந்த ஒரு படத்தை நீங்கள் வேறு யாருன்னா வச்சு எடுத்துருங்க, அடுத்த படம் நீங்கள் பண்ணும்போது அவசியம் நான் பண்ணுறேன்னாரு. ஓகே, அந்த வார்த்தையை நான் யார் படம் அர்ஜுனை வச்சு எடுத்தேன். மிகப்பெரிய வெற்றி ஆச்சு. அதுக்கப்புறம் அவரை போய் கூலிக்காரனுக்காக அவரை நான் சந்திக்கும்போது கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லி அன்னைக்கு ராவுத்தரை பார்த்துருங்க, நீங்கள் பேசி முடிச்சிடும், நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன்ட்டார். ராவுத்தர் அவர் வாங்கின மாதிரி ஒரு 4 மடங்கு சம்பளம் கேட்குறாரு. ஓகே, அவர் அதுக்கு வைகை காத்திரலாம் வாங்கின சம்பளம் மாதிரி 4 மடங்கு 5 மடங்கு கேட்டார். நான் ஓகேன்றேன். கூலிக்காரன். ஆமாம், எனக்கு வந்து வியாபாரன்றதே தெரியாது. நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தது நம்ம ஓட்ட முடியும், ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவருக்கு இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணுச்சு எது பண்ணுச்சுன்றதெல்லாம் தெரியாது. அவர் ஓகேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுக்குறேன். அவங்க அதிர்ச்சி. நீங்கள் தள்ளி போயிடுவீங்கன்னு பார்த்தா எத்தனை அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களோ பின்னாடி சொன்னேன். அப்போது சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து இங்கே இருக்கலாம் தெய்வங்கள் இருக்குது சார், இதை வச்சு சொல்கிறேன், நீங்கள் என்னை வச்சு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்கள், நான் வெளியில் வாங்குகிற சம்பளத்தில் ₹1 குறைச்சி கொடுங்க, கடவுளாக பார்த்து உங்களை எங்ககிட்ட அனுப்பிச்சி வச்சார். இந்த வெரி பேடு ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் அவங்க ரூமில், ராவுத்தர் ரூமில் விஜயகாந்த் சொன்னார். அந்த நட்பு அது ஆலமரம் மாதிரி வளர்ந்து அதுக்கடுத்து நல்லவன் பண்ணுறேன். நல்லவனுக்கு வந்து என்னையே கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி வைக்கிறேன். என்னுடைய இன்வால்மெண்ட்டு. ஓகே, கூலிக்காரில் என்னோட இன்வால்மெண்ட் பண்ணிட்டு, டேய் சார் நிறைய கதை சொல்லுவாரா, அவர்கிட்ட கேள்றா அப்படின்னு ராவுத்தர்கிட்ட சொல்லி, என்னன்னா நீங்கள் நிறைய வச்சிருந்தீங்களா கதை வச்சிருந்தீங்களா? அப்போ என்கிட்ட நிறைய கதை இருக்கு. ஓகே, சொல்கிறேன். முதல் சொல்கிறது வந்து காடு வெட்டி கதை சொல்கிறேன். அது அரவிந்த்ராஜ் தான் அந்த படத்து டைரக்டர். சரி. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி உழவன் மகன் எடுத்துருக்கிறான், அப்பா புள்ள கதை, அதெல்லாம் இது பண்ணால் நல்லா இருக்குமா சொல்லுங்கன்னா அது நியாயமாக இருந்தது. அடுத்து வந்து தெருப்பாடகன் கதை சொல்கிறேன். தெருப்பாடகன் கதை கேட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்குது சார், எனக்கு ரொம்ப பேர் கிடைக்கும், ஆனால் ஆபாவான இரவு பாடகன்னு ஒரு படம் எடுத்துன்னு இருக்கிறாரு. ஓகே, அது லவ் ஃபீலரு இரவு பாடகன் ஆயிரான், இது லவ் ஃபீலரு தெருப்பாடகன் ஆயிரான். அவர் சிட்டி ஜானரில் பண்ணுங்க, நீங்கள் வில்லேஜ் ஜானரில் பண்ணியிருக்கீங்க, குருநாதருக்கு துரோகம் பண்ண முடியுமான்னு, அதுவும் நியாயமாக இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் தான் நல்லவன் கதை சொன்னோன்னா குதிக்கிறாங்க, ஐயோ இது ஜாலாக இருக்குது, செமத்தியாக இருக்குது, இதை பண்ணிடணும் போது அதுக்குள்ளே அரவிந்த்ராஜனுடைய சொந்த படம் அவர் மனசில் கிரியேட் பண்ண தாய்நாடு கதையை சத்யராஜ் ஒத்துக்கிறாரு. ஓகே, அதனால் நான் என் கதையை நான் எடுக்க போயிடுறேன்னு அவர் போயிடுறாரு. அப்புறம் தான் எஸ்பி முத்துராமன் சார் வர்றாரு. அது பெரிய பாக்கியம் எனக்கு, அவரோட பழகு, அவரோட பழைய சந்து
அப்போ தான் அவர்கிட்ட போய் இந்த கதை சொன்னோன்னே 2 கதை சொல்கிறேன். ஆ, தெருப்பாடம் கதையை சொல்கிறேன். நல்லவன் நல்லவன். நல்லவன் வந்து அவர் கமர்ஷியல் டைரக்டர்ல, அதனால கமர்ஷியல் இந்த அந்த பல்ஸ கதையை புடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டாரு. அப்போ ராவுத்தர் சொன்னானே, நீங்கள் தயவுசெய்து இந்த தெருப்பாடம் கதை யாருக்கும் குத்துறாதீங்க, நம்மளே பண்ணுறோம், நீங்களே டைரக்ட் பண்ணுங்கன்றார். ஓகே. சொல்கிறார். ஸோ இந்த படத்தில் கதை திரைக்கதை வசனம் பாடல் எழுதின பிறகு அது மிகப்பெரிய வெற்றி. அது அதாவது பாலச்சந்தர் சாரே தானே, நீ நீ என் படத்துக்கு ஒரு வசனம் எழுதியா, அவ்வளோ நல்லா எழுதுறியா அப்படின்னு கலைஞர் முன்னாலே சொன்னார். அது பெரிய பெரிய என்னுடைய வரலாறு நிறைய இருக்கு. இப்போ என்னன்னா இது எனக்கு ஒரு மாதிரி நினைக்கும் போது என்னைக்கா நினைச்சிருக்கேன். நான் சினிமால பார்த்து வளர்ந்த கலைஞர்கள் இப்ப நம்மளோட இல்ல அப்படின்னு நினைக்கும் போது இது நமக்கே எப்படி இருக்கே, கூட பழகினவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு அடிக்கடி தோணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிபி அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், மனோரமா ஆச்சி அவர்கள், நாங்க திரையில பார்த்து ரசிச்சிருக்கோம். நீங்க பழகிருப்பீங்க அவங்க கூட, நட்பா நல்ல நட்பு ரீதியா இருக்கும். அந்த ஒரு ஜென்ரேஷன் ஒன்று இருக்கு. பாலச்சந்தர் அவர்கள் அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் ஒன்று இருக்கு சார். அவங்களாம் இப்ப இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது அதாவது அது ஒரு பெரிய வரலாறு. இது அதாவது பாலச்சந்தர் சார் சொன்னா, அவருக்கு மனசுல டென்ஷன் இருக்கும்போது என்ன கூப்பிடுவார். ஓகே. யோ நீ வந்தாதான் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. என்ன பேசுவீங்க? சொல்றேன் அது அந்த மாதிரி. ஏன்னா இப்போ வந்து விஜயகாந்த் சாரை பற்றி தான் சொல்லி நான் முடிக்கணும். அதுக்காக நான் பார்க்குறேன். விஜயகாந்த் சாருக்கு வந்து அடுத்தடுத்து படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து அந்த தெருப்பாடகனை வந்து, தெருப்பாடகன்றது ஒரு அறம், சொல்லு நீ தெருவிலே போயிடுவ அப்படின்னு யாரோ ஒரு இசை மேதை வந்து அவர்கிட்ட சொல்லி, அதனால் அந்த டைட்டில் மாற்ற சொல்கிறாரு. நட்புக்காக அதே மாற்றுறேன், நீங்களே சொல்ல புது பாடகன் வச்சோம். அதனால் ஓப்பனிங் சீன் எடுத்தது, எண்டு சீன் எடுத்துட்டாங்க. எடுத்தனால ஏன் தெருப்பாடகனான கதை அது இல்லாமல் இருந்தாலும் 100 நாள் ஓடி வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் அதெல்லாம் இருந்தால் ஒரு பேசப்படும் இயக்குனர்கள் வரிசையில் நான் இருந்திருப்பேன். ஒரு கல்ட்டா இருந்தேன். ஆமாம் ஆமாம். பட் இருந்தாலும் வெற்றி தானே சார்? இருந்தாலும் ஒரு படைப்பாளி அன்றைக்கி பேனை தூக்கி வச்சேன்ல, அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லையா நான். அந்த ஒரு தாக்கம் தான். ஆமாம். அது விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லணுன்னா, அவருக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன கூப்பிட்டு கலைஞர் தலைமையில் கல்யாணம் பண்ணணும். பொண்ணு பார்க்கறதுக்கு நான் நிறைய இடம்லாம் அவருக்காக போயிருக்கிறேன். அப்படியா? ஆமாம். ஓகே. ஈரோடு பக்கம் போய் பொண்ணு பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய பொண்ணு பார்க்கும்போது ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரேமலதா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவர் என்ன கூப்பிட்டு கலைஞர் தலைமையில் தான் திருமணம் நடக்கணுன்றாரு. ஆனால் கலைஞர்கிட்ட நான் உரிமையாக இருப்பேன். எனக்கெல்லாம் டேட் டைமு முதலமைச்சர் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஓகே. அது நான் ஒரு வீட்டில் அவருக்கு நான் ஒரு செல்லப்புள்ள மாதிரியே போயிடுவேன். அப்படி உள்ளே போகிறேன். நான் என்ன திடீர்னு வந்துட்டேன்னாரு. இல்லை விஜயகாந்த் கல்யாணம் பண்ணணும் உங்கள் தலைமையில் தான். யோ நான் அவர் ஒரு கதை சொல்லி தள்ளி விட பார்க்குறாரு. முடியாது, நீங்கள் தான் பண்ணணுன்ட்டு நான் சார்கிட்ட வந்து என்ன சார் இந்த மாதிரி சொல்ல, அதுக்கு ஒரு காரணம் அவர் சொன்னார். அந்த காரணத்தை போய் சொன்னேன். ஏன் அந்த மாதிரி ஆச்சு, சரி சரி நாளைக்கு கூட்டின்னு வாங்க. அப்புறம் மறுநாள் கூட்டின்னு போகிறேன். கூட்டின்னு போனவுடனே விஜயகாந்த் சார் பேக்கெட்லேருந்து 4 தேதி கொடுத்து, இந்த தேதியில் ஒரு தேதி கொடுங்கன்றார். கலைஞருடைய பெருந்தன்மை பாருங்க. ஏன் நீ செலக்ட் பண்ணியா, நான் செலக்ட் பண்ணக்கூடாது. நான் கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கிறேன், நீ எந்த தேதி விரும்புகிறேன்னு சொல்ல, அந்த தேதியில் நான் வரேன்றார். உடனே அவர் வந்து இந்த தேதியை சொல்கிறார், நான் வந்துடுறேன்றார். ரொம்ப சந்தோஷப்பட்டு கீழே இருக்கும்போது ராவுத்தர் சொல்கிறார், காரமானே மூப்பனாரை கூப்பிடலாமா, கொஞ்சம் கேளுங்கண்ணே அப்படின்னாரு. திருப்பி மேலே வரேன். இப்போ நான் யாருனாரு, இல்லை மூப்பனார் போட்டுக்கலாமான்னு. யோ நான் விரும்புகிற தலைவரையா போட்டுக்க சொல்லியா. ஸோ மதுரைக்கு வந்து நடத்தி வச்சார்மா. என்ன ஜனம், திருவிழா மாதிரி பப்ளிக்கா. இது ராஜா முத்தையா மண்டபத்தில் தான் மன்றம் சென்டராக இருக்கும். சுற்றி தெருக்கள், அவ்வளோ ஜனத்து ஜென்மத்தில் பார்த்துக்க முடியாது. போலீஸாரில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோ பிரமாதமாக. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு அவர் கல்யாணம் முடித்து ஃபஸ்ட்டு நடிக்க வர்றது என்னுடைய படத்தில் தான். நீங்கள் புது படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தென்னஞ்சோலையிலேருந்து அப்படி நடந்து வருவார். அதான் அந்த ஷாட் தான் எடுத்திருப்பேன் ஃபஸ்ட்டு. ஆமாம், பசுமையான ஒரு இடத்துல எடுக்கணும், மாப்பிள்ளை வராரு. அப்படி பிளான் பண்ணி. ஆமாம். அதே மாதிரி என் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுன்னு வந்து பார்த்துட்டு, அண்ணின்னு தான் கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு, அண்ணி இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தேன், அப்படி உங்களை பார்த்துட்டு போகலாம். அவங்களுடைய மன வலியும் உடல் வலியும் நீக்கிறதுக்கு ஒரு மாமருந்தாக அந்த பயணம் இருந்து. சிவாஜி சாரும் வீட்டுக்கு வந்தார். அந்த மாதிரி வந்து கமலாமாவோட வந்து பார்த்துட்டு போனார். அந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு நட்பு இருந்திருக்குல்ல. ஆனால் அதுக்கப்புறம் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகு நான் வீட்டில் போய் பார்க்கும்போது, அப்போது ஓரளவுக்கு அவருக்கு தெரிஞ்சு சண்முக பாண்டியனை கூப்பிட்டு, சினிமாவில் பண்ணணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னாரு. சொல்லு நான் பண்ணி விட்டுறேன் அப்படின்றேன்.
அப்படி ஒரு இது. அவருடைய இழப்பு வந்து திரையுலகத்துக்கு ரொம்ப இழப்பு, மக்களுக்கும் இழப்பு. இது வந்து ஒரு பாக்கியமா இருக்கு சார். நீங்க சொல்லி இத கேட்கறது அப்படிங்கிறது. தெரியுது உங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு அப்படிங்கிறது. ஆமா, பாருங்க என்ன கண்ணுல தண்ணி. ஓகே. சாரி சார், சாரி. அது நோ ப்ராப்ளம். ஓகே. இந்த மனிதன். அவருக்கு புரட்சி கலைஞர்னு பட்டமே கொடுத்தேன். புரட்சி நடிகர்ல புரட்சி எடுத்தேன், கலைஞர் எடுத்தேன், சேர்த்து புரட்சி கலைஞர் வச்சேன். விஜயகாந்த் நடிக்கும் அந்த டைட்டில் கார்டுக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸ் இல்ல சார். அவ்வளவு பிஸியா நடிச்சிட்டு இருந்தவர் சார். ஆனா அந்த நட்புல நீங்க எது கேட்டாலுமே ஓகேன்றவார். இப்ப படம் பண்றோம் அப்படின்னாலே எனக்கு இல்லை என்ற சொல் இல்லை அவர் அகது. எல்லாம் யாரும் அதாவது 24 மணி நேரமும் அடுப்பு எரிஞ்சு சமையல், அதாவது வள்ளலார் இடத்துல எப்படி அடுப்பு விளக்கு எரிஞ்சுனே எரிஞ்சுட்டே இருக்கும், அடுப்பு அடுப்பு எரிஞ்சு சாதம் எரிஞ்சுட்டே போட்டுனே இருப்பான். அந்த மாதிரி விஜயகாந்த் ராஜாபாத்தில் சாப்பாடு இருந்துன்னே இருக்கும், டிஃபன் இருந்துன்னே இருக்கும், நைட்டு வரலாம். எப்போ வேணாலும் பசியார போகலாம். எல்லா பத்திரிகையாளரும் வருவாங்க. அவருக்கு இருக்கிற நட்பு, பத்திரிகையாளர் நட்பு யாருக்கும் கிடைக்காது. ஃப்ரெண்ட்லியா எல்லாரையும் பழகுவார். ஓகே. அதனால தப்புன்னாங்க நேருக்கு நேர் முகத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்பார். தேங்க்யூ சார், இந்த மெமரிஸை ஷேர் பண்ணதுக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.